வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கக்கூடிய த அபாண்டன்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த பார்க்க போகிறோம். இந்த வெப் சீரிஸை ஒரு வெஸ்டர்ன் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. டோட்டலாக ஒரு 7 எபிசோட்ஸ் கொண்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு எபிசோடும் ஒரு 40 மினிட்ஸ் டூரேஷனுக்குள்ளே ரன் ஆகுதுங்க. எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதில் இந்த வெப் சீரிஸோட கதைக்களம் வந்து 1854 நடக்கிற மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடிய வாஷிங்டனில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, ஏஞ்சல் மலைப்பகுதியை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகரம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஸோ அந்த நகரத்தை ஒட்டி 2 குரூப் இருக்கிறாங்க. இதில் ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க தான் வேனஸ் அப்படிங்கிறவங்க. இவங்க ரொம்ப வெல்த்தியான ஒரு பீப்புள். ஸோ அந்த ஊர்லேயே நல்ல செல்வாக்கோடு இருக்கிறதுனால அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது வந்து இவங்கள்ட்ட கை ஓங்கி இருக்கும். ஸோ இன்னொரு சைடில் இருக்கக்கூடியவங்க நம்ம ஹீரோயினோட குரூப்பு. ஸோ இவங்களை பொறுத்தளவுக்கு தனித்தனியான ஒரு அனாதைகள் தான். ஆனால் இவங்க இப்போ ஒரு குடும்பமாக ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு நில பிரச்சனை காரணமாக தான் 2 குரூப்புக்குமே ஆகாது. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் ஸோ இந்த பணக்கார வீட்டு பையனுக்கும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மார்க்கெட்டில் வச்சு ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கும். அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டு சேர்ந்த பையன் வந்து இந்த பொண்ணை கற்பழிக்கிறதுக்காக வந்திருப்பான். வந்த இடத்துல இந்த பொண்ணு கொலை பண்ணியிருப்பான். ஸோ இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக கொலை பண்ணாலுமே இந்த கொலையை அவங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா இவங்க சும்மா விட மாட்டாங்கல்ல. அதுக்காக இந்த குரூப் எல்லாமே சேர்ந்து ஒரு விஷயங்கள் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரியான விஷயங்கள், கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வர்றப்போ என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட, அதாவது இந்த வெப் சீரிஸோட மொத்த கதைக்களமாக இருக்கும். எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் வரக்கூடிய ட்ராமா அப்படின்னாலே ஓரளவுக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா அதுக்காக அவங்க தனியாக எஃபெக்ட் போட்டு அந்த செட் ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுவாங்கல்ல. அது இங்கேயுமே நல்லா மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது. இதை தாண்டி இந்த வெப் சீரிஸில் 2 ஃபீமேல் கேரக்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக இருக்கும். ஒன்று நம்ம ஹீரோயின் அப்படின்னா இன்னொரு சிங்க வந்து அவங்க வில்லி. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து எழுதப்பட்ட விதமும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி, அதில் நடிச்சிருக்கக்கூடியவங்களும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதனாலே பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. இந்த 2 மெயின் கேரக்டர்ஸை தாண்டியுமே நிறைய சைட் கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எழுதியிருந்தாங்க, நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு சில கதாபாத்திரங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ இந்த காணாமல் போன பையன் உயிரோட தான் இருக்கிறானா, என்ன ஆச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி, ஆனால் போலீஸ்லாம் கிடையாது, ஒருத்தங்களை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அந்த கேரக்டரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து இந்த அனாதை பொண்ணுன்னு சொல்லி ஒரு சில கதாபாத்திரங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த கதாபாத்திரங்களை ஹேண்டில் பண்ணுறது நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவராலாகவே பார்க்கறதுக்கு ஒரு நல்ல வெஸ்டர்ன் ட்ராமாவாக ரெடியாக இருக்குது. தாராளமாக யோசிக்காமல் ட்ரை பண்ணலாம்.